தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிட்னி திருட்டில் ஈடுபடும் ஒரே கட்சி திமுக தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் அவர் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் நலன் காக்கும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறிய அவர் அவற்றையெல்லாம் திமுக ஆட்சி கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி ஏற்பட்டதும் திமுக ஆட்சியால் கிடப்பில் போடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் செய்து முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சி மீது மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்த அவர் கிட்னி திருட்டில் ஈடுபடும் ஒரே கட்சி திமுக தான் என்றும் சாடினார். திமுக எம்எல்ஏவின் திருச்சி மற்றும் பெரம்பலூர் மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அந்த திமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். கிட்னி திருட்டு நடைபெறும் ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்றும் விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக பொதுமக்கள் சென்றுவிட வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகிட்ட கட்சி திமுக கட்சி. புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணிக்கிட்ட பொழுது இந்த கிட்னி அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை இதில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்கின்ற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை கண்டுபிடிச்சிருக்குது. இது வரைக்கும் கைது பண்ணல. ஏன்னா திமுக எம்எல்ஏ. ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க. யாராவது தப்பு தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. நம்ம உறுப்புலாம் உடல்ல இருக்குதான்னு பார்த்துக்குங்க.